நீதியமைச்சர் அரசன நாணயக்கார அவர்களுக்கு எதிராக பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சியினர் நம்பிக்கையில் பிரேரணையை கொண்டு வந்திருந்தார்கள். படும் மாபெரும் தோல்வியை தழுவியிருக்கிறது. அதாவது இந்த அரசாங்கம் இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த அரசாங்கம் என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் நிரூபித்து வருகிறோம். எனவே அந்த நம்பிக்கையில் பிரேரணைக்கு ஆதரவாக மொத்தம் 66 எதிர்க்கட்சி உறுப்பினர்களிலே 36 பேர் மாத்திரம்தான் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே இன்று எதிர்க்கட்சிக்கு அவருடைய பிரதான கடமையாக இருப்பது இன்று எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கு. எனவே கௌரவத்துக்குரிய சஜித் பிரேமதாஸ் அவர்களே, தயவு செய்து நீங்கள் அரசாங்கத்தை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு நீங்கள் சென்று எதிர்க்கட்சியை ஒன்றிணைத்து அவர்களை ஒன்று சேர்க்கும் பணியிலே ஈடுபட்டால் உண்மையிலே எதிர்கால அரசியலுக்கு அது உங்களுக்கு சாதகமாக அமையும். எனவே நீங்கள் மக்கள் அரசாங்கத்தை எதிர்க்கும் என்ற பேரணியிலே மேலும் மேலும் நீங்கள் எடுக்கும் எல்லா நடவடிக்கையிலும் அரசாங்கத்துக்கு வலு சேர்த்து எங்களை சக்தி உள்ள அரசாங்கமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் நன்மையிலே சிபிஐ நிறுவனம் வெளியிட்ட ஆய்வின பிரகாரம் 75.4% மக்கள் இந்த நாட்டிலே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதிலே மலையக மக்கள் 94.4% மலையக மக்கள் இந்த அரசாங்கத்தோடு இருக்கின்றார்கள் என்பது இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே உங்களுடைய இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான சரியான ஜனநாயக ரீதியான எதிர்க்கட்சியினுடைய கடப்பாடை நீங்கள் செய்யுங்கள். எனவே மக்களை மடையலாக்கும் நீங்கள் நகைச்சுவை காரலாக மாறுகின்ற வேலைகளை செய்ய வேண்டாம் என்று உங்களிடம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையிலே இன்று எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் யார்? இன்று பாராளுமன்றத்திலே இருப்பவர்கள், அதிகமான எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் குற்றத்தை இழைத்து நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது, அல்லது நீதிமன்றத்திலே பிணையிலே வெளியில் வந்தவர்கள் தான் இன்று அரசாங்கத்தை விமர்சிக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கிறது. ஏனென்றால் இன்று வேகமாக வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றன, மிக வேகமாக தீர்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இன்னும் ஓரிரு மாதங்களிலே இவர்கள் சிறை செல்ல வேண்டி ஏற்படும். அதற்காக இந்த திருடர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் அண்மையிலே கூறுகிறார், இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்காக இந்த நாட்டிலே இருக்கின்ற இனவாதிகள், கொலைக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், அதே போல் லஞ்சம் பெற்றவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று கூறுகிறார். எனவே தயாசிரி ஜெயசேகர் அவர்களே, ஒன்றை கூறுகின்றேன். அவ்வாறு நீங்கள் சொன்ன காரியத்திலே நீங்கள் ஈடுபட்டதன் காரணமாகத்தான் மக்களை உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். மீண்டும் அந்த நாசகரமான அரசியலை கொண்டு வர வேண்டாம். அது கொண்டு வர மக்களும் அனுமதிக்க மாட்டார்கள். எனவே இந்த அரசாங்கம் மக்கள் அரசாங்கம், சக்தி வாய்ந்த அரசாங்கம். மேலும் மேலும் எதிர்க்கட்சியினுடைய செயல்பாடுகள் மேலும் மேலும் மக்களை இந்த அரசாங்கத்தை நோக்கி வருவதற்கான உந்து சக்தியாக அமைகின்றது. அதற்காக நாங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு நன்றியை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம்.